வணக்கம் போ. நம்பிராஜா பைக்கா நம்பிராஜா பைக்கப்பா வந்ததும் போதும் மானத்தை 2 பேருமே சேர்ந்துட்டு கிடக்குறாங்கப்பா. அப்ப சேரல எப்படி இறங்கியா? அப்ப தம்பி நீங்க எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? சந்திச்சு ரொம்ப நாளாச்சு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? ஓ கண்ணாடி குச்சி நல்லா இருக்கீங்களா? ஏன் கடுப்பா பேசுற? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்ப அண்ணே உங்களுக்கு நீங்க எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளனவே நெளிவு ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு. ஒளிபெருக்கி அதை விட உருவாக திருத்தவே முடியாது ஒண்ணு. அண்ணே கண்ணானே 7 ஜென்மம் எடுத்தாலும் 40 வருஷம் அக்கனில அம்மனை குண்டியா நின்னாலும் நம்ம பழக்க வழக்கத்தை மாத்தவே முடியாது. வேற எதுவும் சொல்ல பாத்தியா மாட்டேன். நல்ல வேலை ஒளிபெருக்கினா இப்படி சூப்பரா இருக்குண்ணே. கல்யாணம் ஆயிடுச்சேனே? எனக்கெல்லாம் நான் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு பொண்ணு வந்துட்டு இருக்காளா? இன்னைக்கு வந்திருக்க பப்புனு 2 பேத்துக்குமே நான் கல்யாணம் ஆகல. சொல்ல போனா இன்னைக்கு 3 பப்புனு சொல்ல போனா 3 பப்புனு. ஆனா என்ன கல்யாண அப்படின்னு இடப்படாதீங்க. இன்னைக்கு அனிதா ஒரு டான்ஸருக்கு 3 பப்புனு பாப்பா. 3 பப்புனா இல்ல அனிதா ஒரு ஆளு பாப்பா. தெரியாது அவளுடைய திறமை பத்தி தெரியும். 10 பேர் பாப்பா. 10 பேர் தான் சமாளிப்பா. அக்கா அந்த பப்பு 3வது பப்புனு எப்போ 4 மணிக்கு தான் வருவாரு. ஆனா இன்னைக்கு வெள்ளனே இன்னைக்கு விட்டுருவான். காரணம் என்ன? அக்கா மக்க வாடி இன்னைக்கு நாக்கு தலை விட்டுற ரொம்ப பொறுமையாரு. இந்த வழிபாடு கட்டி இருக்கு பாரு யூடியூப் சேனல் ரொம்ப நன்றி. ஏகே மீடியா அவங்களுக்கு நன்றி. நன்றி நடக்கா நல்ல க்ளோஸா எடுத்து கப்புன்னு எடுத்து குப்புன்னு போடுறேன். ஓகே
உள்ளூரை சேர்ந்தா பேர் என்னப்பா? அருமையான சாப்பாடு போட்டு அனைத்து அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு முதல் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி உண்மையுமே எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்காது. வீட்டு சாப்பாடு என்னமே உண்மையா தான் தம்பி. ஹோட்டல்லையும் போடுறாங்க, சில பேர் ஆளுக்கிட்ட புரோட்டா கட்டிட்டு செலவடக்கமா கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம அப்பா வீட்டுல அருமையான ஒரு சாப்பாடு. பெரிய ஒரு தப்பு பண்ணிவிட்டாருப்பா, நம்மள ஊருக்காரங்கள சேர்த்து தப்பு பண்ணிவிட்டாங்க. அண்ணே அருமையான சாப்பாடு போட்டாங்க. அருமையான சாப்பாடு போட்டு வண்டியில புதுக்கோட்டை சங்கத்துல இருந்து இங்க கூட்டி இருந்தாங்கல்ல, சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சு காலைல வந்தப்போ சம்பளம் 5000 போய் தூங்க அப்பன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷமா தான் இருந்துருக்கு. என்னங்கண்ணே இப்ப அடுத்து அந்த வேலைதான். சரி ரைட்டு. அப்புறம் முத்தாச்சு உங்கள்கிட்ட புதுசு எல்லாமே புதுசு, உச்சியில இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் புதுசு. ஆமா நீ எதுக்குன்னு ஒழுகுது பாரு, தொடனே உடனே புதுசுன்னா ஒழுவுவேன். மச்சா மச்சா பயமா இருக்கும். கண்ணானே உண்மையுமே அருமையா ஆடணும் வாசிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இந்த பேர் சொல்லல. ஆனா இந்த பெட்டி மீன் வச்சிருக்கீங்களா, அது என்னன்னு மோர் சங்கா, அது வாசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நிறைய நீங்க நான் வர்றப்ப நீங்க வாசிக்கணும். நீங்க எவ்வளவு வாசிங்க, உள்ளூரா கூட எனக்கு தேவை கிடையாது. என்ன சார் வாசிங்கண்ணே, தொழில் வந்துட்டா நீங்க தொழில் படித்தாங்க. அத வாசிச்சிருக்கீங்களா? நீங்க வாசிங்க பாப்போம். நான் தான் விசில் அடிச்சேன். ஆமாங்கய்யா. ஓகே ஓகே நன்றிங்கய்யா. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணே. கேட்ட கோச்ச முடியல. இது எப்படி நீங்க வாட்சி பழகுனீங்க? இப்படி நீங்க வாயில வச்சு உண்மையிலே பெட்டி மிருகங்க ஆள் வந்து தாளம்லாம் வாசிடலாம். ஆனா மோர்ஷன் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்க இப்படி வாசிக்கல, இது வெட்டுப்பட்டு போச்சுன்னா வீட்டுல போய் என்ன பண்ணுவீங்க? நமக்கெல்லாம் அதுதான் கிரேட். ஏ ஏ ஏ ஏ
குட்டி அவை பாடுது அண்ணே நான் சரி என்ன இல்லாம சிரிச்சு இல்லையா ஐயா இந்த பாட்டு பிடிச்சிக்கோ பிடிக்கலையா அங்கிள் வெரி கிரேட் இந்த பாட்டு பிடிச்சிக்கோ இல்லையா அங்கிள் ஓகே நீங்க நான் உங்களை விரும்புறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா சேரனே நான் பாடக்கூடிய பாடல் உங்களுடைய பெட்டியில சேர்ந்துச்சா சேரன சுதில தம்பி என்ன கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே நான் பாடக்கூடிய பாடல் அந்த பெட்டியில சேர்ந்துச்சா இல்லையா கண்ணானே இணைய என்ன பாடலையா அவர் என்ன சொல்லி என்ன அவரை நான் விரும்புறேன்